அவங்க மாதிரி ஒரு டிக்னிஃபைடு ஆர்டிஸ்ட்டு ஒரு தாயை பார்க்க முடியாது. எப்படி ஷூட்டிங் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்களெல்லாம் அப்படி வளர்த்துருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு பெருமை கொடுப்போம். சாப்பாடு முதல்கண்டு எல்லாமே அவங்கள பார்த்துட்டு இன்றைக்கி நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். எங்கள் குடும்பம், எங்கள் குழந்தைங்க, அவங்க பேரன் பேத்திங்க, அவங்க கொள்ளு பேத்திங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. அம்மாவோட ரொம்ப ரொம்ப மரியாதை. இந்த ப்ரெஸ் அம்மாவுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அது பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதில் எல்லாம் அம்மாவுக்கு நாங்கள் எல்லாம் தலையிட்ட பிடிக்காது நார்மல் லைஃப்லேயே இதெல்லாம். பட் வந்தால் ரொம்ப ரொம்ப பெருமைப்படும். ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க மாதிரி நடிக்கல முடியாதுங்க. ஒரு படத்துக்கு வித்தியாசம். நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவோம். ராஜ்குமாரி தியேட்டரில் போய் பார்ப்போம் சின்னப்போ. ஷூட்டிங்கு அது மாதிரி எக்ஸ்போஜர் இல்லை எங்களுக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கலக்காக வளர்த்துருக்காங்க எங்களுக்கு. அது மாதிரி ஒரு தாய் கிடச்சது எங்களுக்கு. இன்னும் போன 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அது ஊறுகால்லாம் வச்சு கொடுத்து அமைச்சிருக்காங்க. மாங்காய் ஊறுகால்லாம். ரொம்ப கிரேட் லேடிங்க அவங்க. அவங்க இல்லாதது எங்களுக்கு ஒரு கடவுள் இல்லாத எங்கள் ஜாஸ்தி இல்லை. பிகாஸ் அது கொஞ்சம் பெயினில் இருந்தாங்க. அவ்வளோவா இல்லை. பட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். எதுவும் நாங்கள் குறைய சொல்ல முடியாது. அப்படி வளர்த்தாங்க எங்களுக்கு கஷ்டம்னு என்ன தெரியாது. தெய்வமே ஒவ்வொரு கட்டத்தில் எங்களோடு இருக்கிற மாதிரி தான். அப்படி ஒரு தாய். என் தம்பிக்காகட்டும் தங்கச்சிக்காகட்டும் எனக்கு என்னோடய குழந்தைகள் வைஷ்ணவி ஃபிலிமில் நடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி அவங்க இல்லை எங்களோட. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு தெய்வமே எங்களை விட்டு போயிட்டா மாதிரி இருக்குது. தெலுங்கு மலையாளம் ஹிந்தியில் நடித்தாங்க. அவங்களுக்கு எல்லா பாஷையும் வந்துடுங்க. டைலாக் கூட வச்சுருப்பாங்க கையில். ஷூட்டிங்க்கு போவோம் எப்போது அப்படி பார்த்துருவாங்க. டக்குன்னு போய் பேசிட்டு வந்துடுவாங்க. எந்த பாஷையானாலும் அப்படி கிளியராக பேசுவாங்க. ஒரு ஹைஜீனு, ஒரு குக்கிங்கு, ஒரு கிளாரிட்டி எல்லாத்துலேயும். போய் சொன்னாலும் பிடிக்காது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க எங்களை. லிப்ஸ்டிக்கெல்லாம் நாங்கள் கல்யாணம்லாம் ஆனால் அப்புறம் தான் போட்டோம். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் நல்லா வளர்த்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான். பட் மம்மி இல்லாதது உலகத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் என்னோட மகள் வைஷ்ணவியும் மாப்பிள்ளை அரவிந்த் சாரும் ஃபிலிம் டைரக்டர் ப்ரொடியூசர் நாளைக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மார்னிங். ஆமாம், நாளைக்கு மார்னிங். இது மாப்பிள்ளை தான் கேட்கணும். அரவிந்த் சாருக்கு தெரியும். நான் கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன். உங்கள் எல்லாரும் ப்ரேயர்ஸு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆசீர்வாதம் எல்லாம் வேணும் எங்கள் எல்லாருக்கும். நல்லா ரொம்ப தேங்க்ஸ்.